வணக்கம் நண்பர்களே. 2025 அக்டோபர் மாத கிரக அமைப்புகளின்படி கன்னி ராசிக்கான பலன்கள். கிரக சஞ்சாரங்களின்படி இந்த மாத அமைப்புன்னு பார்த்தோம்னா, சூரியன் மற்றும் சுக்கிரன் ரெண்டுமே மாதத்தின் பிற்பகுதியில் நீச்சகதி அடையும். இருந்தாலுமே குருவின் பார்வையோடும் செவ்வாயோட சேர்க்கையோடும் தான் இந்த அமைப்பு இருக்கும். அதனால் இந்த நீச்ச அமைப்பு அப்படிங்கிறது பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தாது. பட் இருந்தாலுமே இது வானியல் ரீதியாக காற்றின் வீரியத்தை அதிகம் ஏற்படுத்தும். அதனால் இந்த மாதம் பார்த்திங்கன்னா இந்த சைக்ளோன் மாதிரியான விஷயங்கள், புயல் காற்று, சுழல் காற்று அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் சில இடங்களில் அதனுடைய வீரியத்தை காட்டலாம். ஸோ பொதுவான வகையில் இந்த விஷயங்கள் தான் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். மற்றபடி மற்ற எல்லா விஷயங்களுமே நார்மலாக தான் இருக்கும். கன்னி ராசிக்கு இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு 2ஆம் இடத்துல செவ்வாயோட சேர்க்கையை விட்டு சஞ்சாரம் செய்து வருவாங்க. அங்கே குருவனுடைய பார்வையும் கிடைக்கப்பட்டிருக்கு. அந்த ராசியில் மாதத்தின் முற்பகுதியில் சூரியனுடைய சேர்க்கை இருக்கும், மாதத்தின் பிற்பகுதியில் சுக்கிரனுடைய சேர்க்கை இருக்கும். ஸோ இந்த கிரக அமைப்புகளானது கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் சில சாதகமான அமைப்புகளோடு செயல்பட்டு வரும். குறிப்பாக கன்னிராசிக்காரங்க ரொம்பவுமே உற்சாகத்தோடும் கலகலப்போடும் காணப்பட்டு வருவாங்க. குடும்ப விஷயங்கள், காரியங்களில் ஈடுபாடுகள் அதிகரிக்கும். புத்தி சாதுரியத்தோடும் சாமர்த்தியோடும் செயல்பட்டு வருவாங்க. பேச்சாற்றல் அதிகமாக வெளிப்படும். நல்ல தொலைநோக்கு சிந்தனையோடு செயல்பட்டு வருவாங்க. எதிர்காலம் குறித்து நல்ல திட்டங்களை தீட்டி அதை செயல்படுத்தவும் ஆரம்பிப்பாங்க. பொதுவாக கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் கொஞ்சம் ஆதிக்க குணம் அதிகம் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இயல்பான நிலைகளில் கன்னிராசிக்கு இந்த ஆதிக்கம் செலுத்துறது அப்படிங்கிறது செட் ஆகாது. அவங்க இயல்பாகவே ரொம்ப ப்ராக்டிக்கலாக இருக்கத்தான் விருப்பப்படுவாங்க. பட் இந்த மாத கிரக அமைப்பு சில விஷயங்களை கொஞ்சம் கண்ட்ரோல் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படலாம். அதனால் சிலரிடலாம் கொஞ்சம் ரஃப் அண்ட் டஃபோடு இருக்கிற மாதிரி அவங்களுக்கு தெரியலாம். பேச்சுவார்த்தைகளில் கொஞ்சம் காரசாரமான விஷயங்கள் அப்பப்போ பிரதிபலிக்கலாம். இதனால் இந்த குணாதிசய வகையில் கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த காரசாரமான விஷயங்கள் அப்படிங்கிறது அப்பப்போ எட்டி பார்த்துட்டு போகும். அதனால் பெருசாக பிரச்சனைகள் எதுவும் கிடையாது. பட் சின்ன சின்ன விஷயங்களை பெருகெடுத்தாமல் இருக்கிறது உங்களுடைய கையில் தான் இருக்குது. புதிய விஷயங்கள், காரியங்கள் கொஞ்சம் அலைச்சலோட ஆதாயங்களை கொடுத்து வரும். எதையும் எடுத்தும் கொடுத்தும் செய்ய முடியாது. கொஞ்சம் நிதானம் தேவை. சொத்து சுகங்கள் மற்றும் வாகன ரீதியான விஷயங்கள் சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம். நிலபலங்கள் சார்ந்த விஷயங்கள், வீடு வாகனங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் சாதகமான நிலைகளில் செயல்பட்டு இருக்கு. ஆடை ஆபரண பொருள் சேர்க்கைகள், பொன்பொருள் சேர்க்கைகள் போன்ற விஷயங்கள் கூட இந்த மாதம் சிறப்பாகவே இருக்கு. பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சமாளிக்கக்கூடிய நிலைகள் இருக்கு. கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் வரவுகளும் உண்டு, வரவுகளுக்கேற்ற செலவுகளும் உண்டு. குறிப்பாக கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் சுப செலவுகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். ஏதோ ஒரு புண்ணிய காரியங்கள்லையோ இல்லை நல்ல விஷயங்களுக்காகவோ செலவு செய்ய வேண்டிய கட்டாயங்கள் ஏற்பட்டுட்டு தான் இருக்கும். அதனால் பொருளாதார நிலையை பொறுத்த வரைக்கும் இந்த வரவு செலவுகள் அப்படிங்கிறது ஈக்குவலான நிலைகளில் தான் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு வீண் விரயங்கள், செலவுகள் போன்ற விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பெரிய அளவு சங்கடம் இருக்காது. எதுவாக இருந்தாலும் சமாளிச்சுக்க முடியும். பட் பொருளாதார நிலையை பொறுத்த வரைக்கும் கன்னிராசிக்காரங்க அகலக்கால் வைக்காமல் இருந்தாங்களே அவங்களுக்கு நன்மைகளை கொடுத்துட்டு வரும். பொது விஷயங்கள், காரியங்கள் வழக்கமான நிலைகளை கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். பட் அலைச்சல் இருந்தாலும் ஆதாயமும் உண்டு. பட் இந்த மாதம் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் ஈஸியாக எல்லாத்தையுமே எதிர்கொண்டிருக்க முடியும். கடந்த சில மாதங்களாக கொஞ்சம் அலைச்சலும் டென்ஷன் வந்து இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோ மனசுக்குள்ள எதையோ நினச்சி குழப்பி கொண்டு இருந்துப்பாங்க. பட் எல்லாமே சுமூகமாக முடிச்சிருப்பாங்க. ஸோ இந்த மாதம் பார்த்திங்கன்னா இந்த வெளி விஷயங்கள், காரியங்கள் அந்த அளவுக்கு பெருசாக டென்ஷனை கொடுக்காது. கொஞ்சம் ஈஸியாகவே எல்லாத்தையுமே மூவ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதனால் இந்த பொது விஷயங்கள், காரியங்கள், வெளி விஷயங்கள், காரியங்கள் எல்லாத்துலேயுமே சில சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்க முடியும். ஆன்மீக ரீதியான விஷயங்கள் இந்த மாதம் சிறப்பாகவே இருக்குது. ஏதோ ஒரு வகையில் ஆன்மீக தேடல்கள் அப்படிங்கிறது கன்னிராசிக்காரங்களுக்கு ஏற்பட்டுக்கிட்டே தான் இருக்கும். இந்த மாதம் இந்த ஆன்மீக விஷயங்கள், காரியங்களில் நன்மைகள் உண்டு. பிரயாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக இருக்குது. குறிப்பாக மாதத்தின் பிற்பகுதியில் தொலைதூர பிரயாணங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் பிரயாண பிரியர்களாக தான் கன்னிராசிக்காரங்க இருந்துட்டு வருவாங்க. சிலருக்கு எதிர்பாராத பிரயாணங்கள், தவிர்க்க முடியாத பிரயாணங்கள் அப்படிங்கிறனால இந்த மாதம் உண்டு. இயல்பாகவே இந்த பிரயாண விஷயங்களில் ஈடுபாடுகள் அதிகரிக்கும். அதே போல் இந்த பிரயாண விஷயங்களில் சில சாதகமான அமைப்புகளையும் எதிர்பார்க்கலாம். காரியங்கள் மற்றும் செயல்பாடுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வழக்கமான அமைப்புகள் தான். பெருசாக எந்த ஒரு நெகட்டிவான இம்பாக்டையும் கொடுக்காது. பட் அதே நேரம் பெரிய அளவில் வளர்ச்சிகளையும் எதிர்பார்க்க முடியாது. ஸோ இயல்பான நிலைகளை தான் காரியங்கள் மற்றும் செயல்பாடுகள் அப்படிங்கிறது போய்கிட்டு இருக்கும். அதனால் உங்களுடைய முயற்சிகளுக்கு தகுந்த நல்ல பலன்களை பார்த்துட்டு வருவீங்க. குடும்ப விஷயங்கள், காரியங்கள் இந்த மாதம் சாதகமாக இருக்குது. முன்னாடியே சொன்ன மாதிரி குடும்ப விஷயங்கள், காரியங்கள், ஈடுபாடுகள் எது இருக்கும். குடும்ப தேவைகளை பார்த்து பூர்த்தி செய்து வருவீங்க. குடும்ப உறவுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் ஈடுபாடுகள் அதிகரிக்கும். ராசிக்காரங்க கொஞ்சம் பொறுப்புணர்வுடைய எல்லா விஷயங்களும் செயல்பட்டு வருவீங்கன்னு சொல்லலாம். பொதுவாக இந்த குடும்ப விஷயங்கள், காரியங்கள் வரும்போது கொஞ்சம் ஹைப்பர் ஆக்டிவாக இருப்பீங்க.
குறிப்பாக இந்த குடும்ப கௌரவம் சார்ந்த விஷயங்களுக்கு அதிக முன்னுரிமை கொடுத்து இந்த மாதம் செயல்பட்டு வருவீங்க. பெற்றோர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த மாதம் சாதகமாக இருக்கு. பெற்றோர்கள் வகையில் சுமூகமான விஷயங்களும் ஆதரவு தரக்கூடிய விஷயங்களும் எதிர்பார்க்கலாம். உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்களும் ஓரளவுக்கு சாதகமாகவே இருக்கு. பெரிய நெகட்டிவான விஷயங்கள் எதுவும் கிடையாது. எதுவாக இருந்தாலும் சமாளிக்கக்கூடிய நிலைகள் எல்லா விஷயங்களும் இருக்கு. கணவன் மனைவி உறவுகள் திருமண வாழ்க்கை சாதகமான நிலைகள் இருக்கும். சின்ன சின்ன ஏற்ற இறக்கங்கள் அவ்வப்போது வந்துட்டு தான் இருக்கும். பட் பெரிய நெகட்டிவான விஷயங்கள் எதுவும் இல்லை. எல்லாத்தையுமே சமாளிக்கக்கூடிய விஷயங்களாக தான் பார்க்கலாம். மாதத்தின் பிற்பகுதியில் கணவன் மனைவி உறவுகளுக்குள்ள சில நன்மை ஆதாயம் தரக்கூடிய விஷயங்கள் எதிர்பார்க்கலாம். அதே போல் ஒரு பரஸ்பரமான உணர்வுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இருக்கு. ஸோ மாதத்தின் முற்பகுதி இந்த கணவன் மனைவி உறவுகள் அப்படிங்கிறது கொஞ்சம் விடாப்பிடியாக எதிரும் புதுமாக பார்க்கலாம். ஆனால் மாதத்தின் பிற்பகுதி இந்த விஷயங்கள் அப்படியே தலைகளாக எழுச்சி ஆரம்பிச்சிடும். ஸோ கணவன் மனைவி உறவுகள் மாதத்தின் முற்பகுதி மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. மாதத்தின் பிற்பகுதி சுமூகமான விஷயங்களும் அந்நிய தன்மைகளும் அதிகரிக்கும். காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஈடுபாடுகள் இருக்கும். காதல் விஷயங்களை நன்மை தரக்கூடிய அமைப்புகளை எதிர்பார்க்கலாம். திருமண அமைப்புகள் புத்திரபாக்கிய அமைப்புகள் ரெண்டுமே சிறப்பாகவே இருக்கு. குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் சாதகமாக இருக்கு. குழந்தைகள் வகையில் மன மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்களை எதிர்பார்க்கலாம். குழந்தைகளுக்காக முன்னேற்றம் தரக்கூடிய விஷயங்கள் இந்த மாதம் எதிர்பார்க்கலாம். உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வழக்கமான அமைப்புகள் தான். எதையுமே உருப்படியாக புரிஞ்சுக்கவே முடியாது. நல்லது செய்கிறாங்களா கெட்டது செய்கிறாங்களான்னு தெரியாது. கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் இப்போதைய நிலையில் யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படிங்கிறதே புரியாது. அதனால் இந்த உறவினர்கள் நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் சரி இப்போதைய நிலையில் பட்டும்படாமலும் தொட்டு தொடாமலும் இருக்கிறது அவங்களுக்கு நல்லது. ஆகாதவங்க நின்னாலும் குத்தம் உட்கார்ந்தாலும் குத்தங்கிற மாதிரி இந்த உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் வரும்போது என்ன செஞ்சாலும் அவங்ககிட்ட இருந்து ஏதோ ஒரு அவப்பெயர்கள் வாங்குற மாதிரி தான் இருக்கும். அதனால் அதெல்லாம் பெருசுபடுத்தாமல் அமைதியாக இருந்துக்கிறது உங்களுக்கு நன்மையை கொடுத்துட்டு வரும். மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தை சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் சாதகமாக இருக்கும். மாணவர்களுடைய தேவைகள் எல்லா விஷயங்களுமே பூர்த்தி ஆகும். மாணவர்கள் சிறப்பாக செயல்பட்டு வருவாங்க. உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் அளவான அமைப்புகளோடு செயல்பட்டு வரும். சின்ன சின்ன தொந்தரவுகள் இருக்கத்தான் செய்யும். கொஞ்சம் மன ரீதியான பயம் பதற்றம் போன்ற விஷயங்களை எதிர்பார்க்கலாம். உடல்நலம் கொஞ்சம் பலவீனமாக அப்பப்போ பார்த்து வருவீங்க. பட் பெரிய நெகட்டிவான விஷயங்கள் எதுவும் கிடையாது. அதனால் உடல்நல விஷயங்களில் ஒரு சுமூகமான அமைப்புகளை எதிர்பார்க்க முடியும். தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் சிறப்பாகவே இருக்கு. தேவைகள் பூர்த்தி ஆகக்கூடிய ஒரு மாதமாக இருக்கு. ஏதோ ஒரு வகையில் தொழில் வேலை உத்தியோக ரீதியாக உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்துக்கிட்டு வருவீங்க. அதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு தானாகவே தேடி வரவும் செய்யும். புதிய விஷயங்கள் மற்றும் புதிய காரியங்களால் நன்மைகளை எதிர்பார்க்கலாம். சிலருக்கு இந்த புதிய வேலைவாய்ப்பு தொழில் வாய்ப்புகள் போன்ற விஷயங்கள் கூட கொஞ்சம் சாதகமான நிலைகளிலே கிடைக்க ஆரம்பிக்கும். வாடிக்கையாளர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பார்ட்னர்ஷிப் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே ஒரு அளவான அமைப்புகள் இருக்கு. பெரும்பாலும் இதெல்லாமே கொஞ்சம் ஏற்ற இறக்கங்களோடு தான் காணப்பட்டு வரும். எதுவாக இருந்தாலும் உங்களால் சுலபமாக சமாளித்துக் கொள்ளவும் முடியும். வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக இருக்கும். குறிப்பாக வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சில திடீர் திருப்பங்கள் மாற்றங்கள் போன்ற விஷயங்கள் ஏற்படலாம். அது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நன்மைக்கு அப்படிங்கிற அடிப்படையில் உங்களுக்கு நன்மையை கொண்டுட்டு வரும். இப்போதைய நிலையில இருக்கிற விஷயங்கள் இருக்கிறமா அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறது உங்களுக்கு இந்த விஷயங்களை சாதகமான அமைப்புகளை கொடுத்து வரும். பொதுவாகவே இந்த வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் சரி சில நல்ல மாற்றங்களை கொண்டு வரும். அதனால கன்னிராசிக்காரங்க இது சார்ந்த விஷயங்களை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நல்லபடியாக பயன்படுத்திக்கங்க. ஓரளவு கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் கடந்த சில மாதங்கள் ஒப்பிடும்போது இந்த மாதம் சிறப்பாகவே இருக்கு. நல்ல புத்தி சாதுரியத்தோடு செயல்பட்டு சிறப்பான விஷயங்கள் எதிர்பார்க்கலாம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.